இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா பிளாபர்லாம் பண்ணல, சும்மா டேபிளை தட்டி நான் பிளாபர்லாம் பண்ணி ஒரு வம்புக்கு கொடுக்குற ஒரு சீப் ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதெல்லாம் நான் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். அத்தனை பேர் அத்தனை நியூஸ் சேனல்லாம் வந்து ஒன் சைடு ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு பண மோசடின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும், யார் பண மோசடி, யார் மோசடின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் அக்யூசேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்கிறா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அனுராதா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள்.